ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தீபாவளி வரப்போகுது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய பாதுஷாவை இன்றைக்கி நம்ம கிச்சனில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். 2 கப் மைதா, ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் இதெல்லாம் விட்டு நல்லா கலந்துக்கணும். அதாவது விரல்களை வச்சு நல்லா நுனி விரல்களால் பிசையணும். போட்டு அழுத்தி பிசையக்கூடாது. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னால் நல்லா அதை கலந்து விட்டுறணும். அந்த பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த நெய்யோட மிக்ஸ் ஆகி நல்லா பிசையணும். நல்லா உதிரியாக வந்ததுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். ரொம்ப இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தளர்வாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக நல்லா பிசைஞ்சிக்கணும். போட்டு அழுத்தி பிசைய வேண்டாம். லேஸாக அப்போ தான் அந்த லேயர்லாம் நல்லா ஃபார்ம் ஆகி வரும். அதுக்காக இந்த மாதிரி பெரட்டி போட்டு நல்லா பிச்சு போட்ட மாதிரி பாருங்கள், அழகாக அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். அப்போது பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக தெரியுது பாருங்கள். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம 2 கப் மைதா எடுத்தோம்ல, அதனால் 2 கப் சர்க்கரை எடுத்து 1 கப் தண்ணி ஊற்றி அதை பாகு காய்ச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கரைச்சி பாக ஆக்கிக்கலாம். இது ஒரு பிசுபிசுப்பு பதம் இருக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்காக நம்ம குங்குமப்பூ சேர்க்கலாம். குங்குமப்பூ சேர்த்தா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், கலரும் கொஞ்சம் மைல்டாக கலர் வரும். அதுக்காக தான் குங்குமப்பூ சேர்க்கறது. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அந்த பிசுப்பு பதத்துக்கு அடுத்த பதம், அதாவது ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதில் வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், அதாவது ஒரு 5 சொட்டு விட்டேன்னா லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது என்னென்னா சர்க்கரை அப்படி உரையாமல் இருக்கிறதுக்காக இது பிழியிறது. இந்த மாதிரி கரெக்டான பதம் வந்ததுக்கப்புறமா தொட்டு பார்த்தாவே தெரிஞ்சிடும் அந்த பதம். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. அதனால் பார்த்து அப்படி தூக்கி ஊற்றும்போது பாருங்கள், ஒரு கோடாக வருது பாருங்கள், அந்த மாதிரி ஸ்டேஜில் இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு ஊற வச்சுருக்கோம்ல, அந்த மாவை உருட்டிக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். எப்படி உருட்டுறதுன்னு பார்ப்போம். நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு உள்ளங்கையில் 2 இது சும்மா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டா கொஞ்சம் லேஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக தான். நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா உருண்டைகளாக பிடிக்கணும். நல்லா கொஞ்சம் உள்ளங்கையில் அழுத்தி பிடிச்சிட்டு அப்புறம் லேஸாக ஒரு ப்ரெஸ் பண்ணி அப்புறம் ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பெருவிரலால் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். ஒரு அழுத்தம் கொடுக்கணும். ஓட்டைன்னா ஃபுல் ஓட்டை வேண்டாம், ஒரு அழுத்தம் கொடுத்து ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படி பண்ணி வச்சுட்டா இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் அப்படி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்ல உள்ளங்கையில் வச்சு அழுத்தி நல்லா உருண்டையாக்கி, நல்ல உருண்டை வந்ததுக்கப்புறமா அதை மெதுவாக ஜென்டிலாக அப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பெருவிரலால் கொஞ்சம் ஒரு அழுத்தி ஒரு குழி மாதிரி செஞ்சுட்டா போதும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா அதை எண்ணெயில் பொரிக்கலாம். இந்த எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டுடணும். எண்ணெய் ரொம்ப கொதிக்கக்கூடாது, ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ரொம்ப லோவாக வச்சாவே போதும். இது கொஞ்சம் நல்லா உள்ள வரைக்கும் வைக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மேலெல்லாம் செவந்துடும், உள்ளே வெந்திருக்காது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். இது நான் பெருசாக போட்டுட்டேன். நீங்கள் முதல்ல போடும்போது கொஞ்சம் சின்னதாகவே போடுங்க, வேண்டாம் அவ்வளோ பெருசு வேண்டாம். ஆனால் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாம் அந்த தயிர் இங்கே பாருங்களேன், என்ன சக்கரை பாகில் போட்டதுக்கப்புறம் இவ்வளோ பெருசு. இது ஏன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, நான் அதை எடுத்த வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. அதனால் மறுபடியும் உருட்டி இப்போ சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி அதே மாதிரி பாதுஷா
அதை பொரிக்கிறதுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி சக்கரை பாகில் போடலான்னு முதல்ல நான் சக்கரை பாகில் போட்டு எடுத்தது பெருசாக போட்டிருந்தேன்ல, அது வந்து அந்த வீடியோ கட் ஆகி எப்படியோ போயிடுச்சு, டெலிட் ஆயிடுச்சு. அதனால் மறுபடியும் வந்து ஒரு மினி பாதுஷான்னு வச்சுக்கலாம். அது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி இந்த மாதிரியே நான் அது போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா சக்கரை பாகில் போடுறத காட்டுறேன். இப்போ எல்லாம் ஒன்று போல் வெந்ததுக்கப்புறமா நல்லா எடுத்தாச்சு. எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா சக்கரை பாகும் கொஞ்சம் சூடு இருக்கணும், ரொம்ப ஆறிடக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் சூடு தான் இருக்கணும். இதுவும் கொஞ்சம் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள், நல்லா கலந்து விட்டு அந்த சக்கரை பாகு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதில் வந்து எல்லாத்தையும் போட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் ஊறினா போதும், ஒரு 10 மினிட்ஸ் இருந்துட்டால் அதுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி தான் ஊற வச்சுட்டு நான் மொத்தமாகவே போட்டுட்டேன். ஏன்னா எல்லாமே சக்கரை பாகும் இருந்துச்சு, அதனால் போட்டேன். முதல்ல வச்சுருந்தது ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, ஆனால் நல்லா ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுவும் நல்லா இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸ் சின்னதாக ஒரு மினி பாதுஷான்னு சொல்லிக்கலாம். இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக, உள்ளே சாஃப்டாக, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான், கரெக்டான அளவில் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஈஸியாக வந்துடும். இதில் வந்து மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த பாதாம் பிஸ்தா இதெல்லாம் இருந்தால் கட் பண்ணி வைக்கலாம். இல்லை ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துன்னா கலராக ஒரு போட்டால் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 in 1 காமிச்சிட்டேன், ஒரு பாதுஷா அண்ட் மினி பாதுஷா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்லேயும் பாதுஷா மணக்கட்டும்.